Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions, example 1.10. Using vertical line test, define which of the following curves figure 1.8 represent a function சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப்ஸ் கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராமாக போய் கொடுத்துட்டாங்க அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் வருங்க இந்த ஏ ஃபிகரு. இந்த ஏ ஃபிகரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனை வச்சு தான் நீங்கள் இது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைனை பார்க்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அவங்க பிங்க் கலரில் கொடுத்துட்டாங்க. வெர்டிகல் லைன் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆரோ மார்க் மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு இடத்துல டச் பண்ணிட்டுனாலே இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு இடத்துல தான் டச் ஆகணும். ஸோ ஒரு இடத்துல டச் ஆனால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். ரெண்டு இடத்துல டச் ஆனாலும் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. நம்மளாடி இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ரெஃபைன் பண்ணல பார்த்துருப்போம். ரெண்டு இமேஜ் வருது, ஆரோ டயக்ராமில் ரெண்டு இமேஜ் வரப்படாது உள்ளதை பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இதுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு இமேஜ் வரப்படாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபிகர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பிளாக் லைனும் அந்த பிங்க் லைனும் ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ஃபங்க்ஷனை சொல்லுங்கன்னு கேட்டால் இதை நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடாது. இது நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் டஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ரெண்டு இடத்துல டச் ஆனால் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ அது ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது பார்க்கும்போது இது வந்து ஒரு பேரபோலார் ஈக்குவேஷனில் வருது. ஸோ அந்த பிளாக் லைனை நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒரு பிளாக் லைன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணாலும் ஸோ இதை கண்டுக்கிடாதீங்க. இன்னும் ஒரு பிளாக் லைன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல மட்டும் தான் மீட் பண்ணுது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுத்தது கீழே பார்க்க போகுது. இது வந்து மேலே பார்க்க போகுது. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. ஸோ இது ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லிடலாம். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அடுத்த மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேரபோலா, அதான் ரைட் ஹேண்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ஒரு வெர்டிகல் லைன் போடும்போது ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு இடத்துல. ஸோ ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இட் டஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அது நாலாவதாக பார்க்கும்போது இப்படி உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிக்ஸாக்கு ஒரு நீலகர லைன் கொடுத்து ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரே தடவை தான் டச் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு ஒன்று தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன்று இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன், அதுக்கு மேலே இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.